அனைவருக்கும் அன்பு நிறைந்த நல்வணக்கம். போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிற அன்பிற்கனிய போட்டித் தேர்வர்களே, நாம் இன்றைக்கி தமிழ் பாடத்தில் எல்லா இலக்கணங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற சில செய்திகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்குறது பல்வேறு இலக்கண வினாக்களுக்கு, இலக்கண தரவுகளுக்கு, இலக்கண அமைப்புகளுக்கு, ஒரு மொழியினுடைய அமைப்புகளுக்கு அடிப்படையாக இருக்கிற சிலவற்றை இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல்ல திணை அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறமா பால், திணை பால், அதுக்கப்புறமா எண், இடம், அப்புறமா காலம். திணை பால் எண் இடம் காலம், அப்புறம் மரபு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது என்ன ஒரு தலைப்பு இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம அணுகிறோமே அப்படின்னா, மற்ற வினாக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப அடிப்படையாக இருக்குது. திணை பால் எண் இடம் காலம் மரபு, இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மரபுங்கிறத நான் கூடுதலாக சேர்த்துருக்குறேன். இப்போ திணைனா என்ன? திணை என்றால் ஒழுக்கம் என்பது ஒரு பொருள் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்க்குறது திணை என்பது உயர்திணை அஃறிணைன்னு ரெண்டு பிரிவுகளாக இருக்குது. உயர்திணை அஃறிணை. அஃறிணை உயர்திணை அல்லாத திணைக்கு தான் அல்லாத திணை, அதான் அஃறிணை அப்படின்னு பேர். அஃறிணைனா உயர்திணை அல்லாத திணை அப்படின்னு பேர். இப்போ இந்த உயர்திணைனா என்ன? உயர்திணை என்பன மக்கட்சுட்டே அப்படிங்கிறார். என்னது? உயர்திணை என்பது மக்கட்சுட்டே. மக்கட்சுட்டே அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் என்பவர்கள் உயர்திணை. மனிதர், தேவர், கடவுள் அப்படின்னு ஒரு பகுப்பு சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி நினைவில் வச்சுக்க வேண்டியதில்லை. மனிதர்கள் அப்படின்னா உயர்திணை. இப்போ உயர்திணை அல்லாத திணைக்கு தான் என்ன பேர்? அஃறிணை அப்படின்னு பேர். அப்போ மனிதர்கள் அல்லாதவங்க எல்லாமே அஃறிணை. இப்போ இந்த உயர்திணை உயிர் உள்ளதா உயிர் இல்லாததா? மனிதர்கள் உயிர் உள்ளவர்கள், அப்போ அது உயர்திணை. அஃறிணை உயிர் உள்ளதா இல்லாததா? இது உயிர் உள்ளதுன்னா இது இல்லாதது அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. அஃறிணையில் உயிர் உள்ளதும் இருக்குது, உயிர் இல்லாததும் இருக்குது. இப்போ நாய்கள், மாடுகள், ஆடுகள், குரங்குகள், தாவரங்கள், இதெல்லாம் உயிர் இருக்குது. ஆனால் மனிதர்கள் அல்லாத திணை என்பதனாலே அஃறிணை. இப்போ கல் இருக்குது, மண் இருக்குது, பலகை இருக்குது, எழுதுகோல் இருக்கிறது, புத்தகம் இருக்கிறது, சட்டை இருக்கிறது, இதுக்கு உயிர் இல்லை. அப்போ இதுக்கு பேர் அஃறிணை. ஸோ உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை, ஒரு பொருளாக இருக்கலாம், பல பொருளாக இருக்கலாம். மனிதர்களை தவிர்த்த மற்றவை அஃறிணை என்கிற முடிவுக்கு வரலாம். அப்போது தமிழில் ரெண்டு திணைகள் இருக்கின்றன, உயர்திணை அஃறிணை. உயர்திணை என்பன மக்கட்சுட்டே, மனிதர்களை உயர்திணையில் வைத்திருக்கிறோம். மனிதர்கள் அல்லாதவர்கள் அல்லாதவை, உயிர் உள்ளவை உயிரற்றவை எல்லாமும் அஃறிணை. அதுக்கப்புறமா பால். பால்னால் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும், படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் அப்படிம்பாங்க. படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும், படைக்கப்பட்டிருக்குன்னா இறைவனால் படைக்கப்பட்டிருக்கன்னு இல்லை, கிரியேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எது இருந்தாலும். இப்போ ஒரு சுண்ணக்கட்டி இருக்குது, சாக் பீஸ். இந்த சுண்ணக்கட்டியாக இருக்கட்டும், ஒரு எழுதுகோளாக இருக்கட்டும், ஒரு மனிதனாக இருக்கட்டும், மக்கள் கூட்டமாக இருக்கட்டும், ஒரு இராணுவமாக இருக்கட்டும், ஒரு பலகையாக இருக்கட்டும், ஒரு எழுதுகோளாக இருக்கட்டும், ஒரு எழுதும் பலகையாக இருக்கட்டும், உட்காரும் பலகையாக இருக்கட்டும், ஒரு மின்விசிறியாக இருக்கட்டும், ஒரு மின் விளக்காக இருக்கட்டும், எல்லாவற்றையும் பால் என்கிற பகுப்புக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். இப்போ தமிழில் பால் என்ன இருக்குது அப்படின்னா, ஆண்பால். என்ன பேர்? ஆண்பால் ஒன்று. அதுக்கடுத்தது பெண்பால். ஆண்பால், பெண்பால், அப்புறம் பலர்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால். அதுக்கப்புறமா ஒன்றன்பால், அப்புறம் பலவின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்கிற 5 பால்களுக்குள் நாம் எல்லாவற்றையும் அடைக்க விட முடியும். திணை 2 வகைப்படும், அது மாதிரி பால் 5 வகைப்படும். இந்த பால் பகுப்பை நம்மளால் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். படைக்கப்பட்டிருக்கிற எல்லாமும் இந்த 5 பால்களுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சொல்லணும். ராமன் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம்.
என்ன பால்? ஆண்பால். மாலா என்ன பால்? பெண்பால். ராமனும் மாலாவும் என்ன பால்? பலர்பால். மாணவன் ஆண்பால், மாணவி பெண்பால், பையன் ஆண்பால், பெண் பெண்பால், மணமகன் ஆண்பால், மணமகள் பெண்பால், மணமக்கள் பலர்பால். அப்போ இந்த ஆண்பால் என்பது ஆணை சுட்டுகிறது, பெண்பால் என்பது பெண்ணை சுட்டுகிறது. பலர்பால் என்பது ஆணும் பெண்ணும் கலந்தவர்களை குறிப்பது மட்டுமல்ல, ஆண்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பதற்கும் பலர்பால், பெண்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பதற்கும் பலர்பால். நல்லா புரிஞ்சுக்கணும். மாணவன் ஆண்பால், மாணவி பெண்பால், மாணவன் மற்றும் மாணவி பலர்பால். அது மட்டும்தானா? மாணவர்கள் பலர்பால் தான், மாணவிகள் பலர்பால் தான், பெண் பெண்பால், பெண்கள் பலர்பால், மக்கள் பலர்பால், கூட்டத்தினர் பலர்பால். அப்போ இந்த பலர்பாலுக்குள்ளே யார் வருவா? வெறுமனே ஆண்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படி வர்றவங்க பலர்பாலுக்குள்ளே வருவாங்க. பெண்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், பெண்களில் ஒருத்தங்கன்னா பெண்பால், பெண்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்னா என்ன வரும்? மகளிர் சுய உதவி குழுவினர் யார் வருவாங்க? பலர்பால். மகளிர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை, மகளிர் அதுவே பலர்பாலில் தான் வரும், அருவிகுதி. ஆசிரியைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தொடரெலாம் தவறானது. இப்போ பெண் ஆசிரியர்கள் 2-3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இல்லை எங்கே வந்துடும்? பலர்பாலில் வந்துடும். சரி, இப்போ இந்த ஒன்றன் பாலில் என்ன வரும்? ஒன்றன் பாலில் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 3 பால் பார்த்துருக்கோம், ஆண்பால், பெண்பால், பலர்பால். இந்த 3மே எந்த திணையில் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்பால்னா ஆணை குறிக்கும். அப்போ என்ன திணை? உயர்திணை. பெண்பால்னா பெண்ணை குறிக்கும். என்ன திணை? உயர்திணை. பலர்பால்னா என்ன குறிக்கும்? ஆண்களில் பல பேர், பெண்களில் பல பேர், அல்லது ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கூட்டம். அப்போ இது எந்த திணைக்குள்ளே தான் வரும்? பலர்பாலும் உயர்திணைக்குள்ளே தான் வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால் 3ம் எந்த திணைக்குரியது? உயர்திணைக்கு உரியது, உயர்திணைக்கு உரியது. அதுக்கு அடுத்தது இப்போ ஒன்றன் பாலுக்கு வரும். ஒன்றன் பால்னா என்ன அப்படின்னா, இந்த உயர்திணை அல்லாத திணை இருக்கு இல்லையா, மனிதர்கள் இல்லாத திணை. இப்போ ஒரு நாயின்னு வச்சுக்கிறோம், என்ன பால்? ஒன்றன் பால். இது உயிர் இருக்கு. புத்தகம் உயிர் இல்லை, ஒன்றன் பால். நூல் ஒன்றன் பால். ஊசி ஒன்றன் பால். பூனை ஒன்றன் பால். உயிர், நூலுக்கு உயிர் இல்லை, ஊசிக்கு உயிர் இல்லை, பூனைக்கு உயிர் இருக்குது, நாய்க்கு உயிர் இருக்குது, கல் உயிர் இல்லை, எல்லாம் ஒன்றன் பால். அப்போது அகிரணையில், அதாவது மனிதர்கள் அல்லாத அகிரணையில் ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தையோ குறிக்கிறதுக்கு ஒன்றன் பாலை பயன்படுத்தலாம். பலவின் பால்னால் ஒன்றுமே இல்லை. இந்த ஒன்றன் பாலோட ப்ளூரல், பன்மை, இந்த ஒன்றன் பாலோட பன்மை தான் பலவின் பால். என்ன பலவின் பால்? நாய் சொன்னோம் ஒன்றன் பால்னு, நாய்கள், மாடுகள். கல் சொன்னோம், கல், இங்கே கற்கள். அங்கே பூ சொன்ன ஒன்றன் பால், பூக்கள் பலவின் பால். நாய் சொன்னோங்க, இங்கே நாய்கள் சொன்னோம். பூனை சொன்னோம், பூனைகள் சொன்னோம். கல் சொன்னோம், கற்கள் சொன்னோம். மாணவர்கள் எங்கே வரும்? பலவின் பாலில் வராது, பலர்பாலில் வரும். ஆடுகள் எங்கே வரும்? பலவின் பாலில் வரும். ஆக மனிதர்கள் அல்லாத மற்றவற்றில் ஒன்றை குறிப்பதற்கு ஒன்றன் பாலையும், பலவற்றை குறிப்பதற்கு பலவின் பாலையும் பயன்படுத்தலாம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற, படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இந்த 5 பாலில் அடக்க முடியுமா இல்லைன்னு பாருங்கள். இப்போ உட்கார்ற பலகை இருக்குது, என்னது? ஒன்றன் பால். ஒரு வகுப்பறையில் 10 பலகைகள் கிடக்கு, பலகைகள் சொல்கிறேன், பலவின் பால். வகுப்பறையில் ஒரு மாணவன் வர்றான், அவன் பேர் ரமேஷ், ஆறு ஆண்பால். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு வரா, சீதா, பெண்பால். இப்போ வகுப்பறையில் ஒரு 8:45 மணிக்கு ரமேஷ், சீதா 2 பேரும் தான் உட்காந்துருக்குறாங்க. யார் உட்காந்துருக்காங்க? ரமேஷும் சீதாவும் உட்காந்துருக்காங்க. என்ன பால்? 2 பேரையும் சேர்த்து சொன்னோம்னா பலர்பால்.
இவன் ஒரு கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்கான், என்னது? ஒன்றன்பால். அந்த பொண்ணு தனியாக ஒரு புத்தகம் வச்சுருக்குது, ஒன்றன்பால். 2 பேர் வச்சுருக்கிற புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன? பலவின்பால். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்கிற இதற்குள் அடக்கிவிட முடியும். இதுதான் பால் என்கிற பகுப்பு. இப்போ எதை பார்த்தாலும் நம்மளால் திணை என்னன்னு சொல்ல முடியும், பால் என்னன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து எண் அப்படின்றது. எண்ணா நம்பர். எண் என்னென்னா 2 தான். தமிழில் எண் என்பது 2. ஒன்று ஒருமை, மற்றொன்று பன்மை. ரொம்ப எளிமை. எண் 2 தான். ஒருமை, பன்மை. எண் 2 வகைப்படும், ஒருமை, பன்மை. ஒருமைன்னு என்ன? மாடு ஒருமை, மாடுகள் பன்மை. ஆடு ஒருமை, ஆடுகள் பன்மை. கல் ஒருமை, கற்கள் பன்மை. நாடு ஒருமை, நாடுகள் பன்மை. இது பூ ஒருமை, பூக்கள் பன்மை. இதுதான் ஒருமை பன்மை என்பதாக இருக்கிறது. மனிதர், மனிதர்கள், இது மாதிரி சொல்கிறது ஒருமை பன்மை என்பதாக தெரிஞ்சுக்கணும். சிலது இப்போ மக்கள்னு இருக்கும், அது பன்மை. அதுக்கு மக்கள்கள் அப்படின்னு போட்டக்கூடாது. மக்கள் என்பதே பன்மை தான். இடம், இடம்னா என்ன அப்படின்னா 3. இடம் 3. ஒன்று தன்மை. ரொம்ப நல்லா கவனிக்கணும், அப்போ தான் அடுத்த பகுதிக்கு நம்மளால் போக முடியும். முன்னிலை, 3வதாக படர்க்கை. இதுதான் இடம்னு சொல்கிறாங்க. இடம் 3 வகைப்படும்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்ன? தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது தன்மை. இப்போ தன்மையில் எதெல்லாம் வரும் அப்படின்னா நான், நாங்கள். இந்த நாங்கள்லாம் நாம்னு கூட வரும். இதுதான் தன்மைன்னு பேர். நான், நாங்கள், இதுதான் தன்மை. நான் பேசுகிறேன், தன்மை. என்னை பற்றி சொல்கிறேன். நான் காலையில் தான் வந்தேன், நான் பாடம் படித்து கொண்டிருக்கிறேன், என்னை பற்றி சொன்னால் அதுக்கு பேர் தன்மைன்னு பேர். என்னை சார்ந்தவர்களை சேர்த்துக்கிட்டு நாங்கள் இந்தியர்கள், நாம் அனைவரும் இந்தியாவுக்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இப்போ நாம் என்பதும் நாங்கள் என்பதும் தன்மையில் வருது. நான் என்பது தன்மை, ஒருமை. நாங்கள் அப்படின்னா தன்மை, பன்மை. உங்களுக்கு தெரியும். நாம் அப்படின்னாலும் தன்மையில் பன்மை. நான், நாங்கள், நாம், இதை தன்மைன்னு சொல்லலாம். அடுத்தது முன்னிலை. முன்னிலையில் என்னென்னா நீ, நீங்கள், இதான் முன்னிலைன்னு பேர். பேசுகிறவர் எதிரே இருப்பவர்களை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாரோ முன்னிலை. என்னோட இடத்துக்கு நேராக முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் முன்னிலைன்னு பேர். நீ அப்படின்னா முன்னிலை, ஒருமை. ஒரு ஆளை சொல்கிறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அப்படின்னா முன்னிலையில் இருக்கிற பல பேரை சொல்கிறேன். நீ எழுந்திரு, நீங்கள் எழுந்திருங்கள், நீ படி, நீங்கள் படியுங்கள், நீங்கள் வாருங்கள், நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். அப்போ எதுக்கு இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறோம். எதிரே இருப்பவர்களை பற்றி சொல்வது முன்னிலைன்னு பேர். நீ என்பது முன்னிலை, ஒருமை. ஒரு ஆளை சொல்கிறேன். நீங்கள் அப்படின்னா முன்னிலையில் பன்மை அப்படின்னு பேர். அதுக்கடுத்து படர்க்கைக்கு வரோம். படர்க்கை. படர்க்கைன்னா என்ன? தன்னை பற்றியும் சொல்லாமல், முன்னாடி இருக்கிறவங்களை பற்றியும் பேசாமல், தன்னை பற்றியும் சொல்லாமல் முன்னாடி இருக்கிறவங்களை பற்றியும் பேசாமல், மூன்றாவது ஒரு நபரை பற்றியோ, மூன்றாவது பல நபர்களை பற்றியோ, மூன்றாவது ஒரு பொருளை பற்றியோ, மூன்றாவதாக இருக்கிற பல பொருள்களை பற்றியோ பேசுவது படர்க்கை. நல்லா கவனிக்கணும். ஒரு நபரை பற்றியோ, பல நபர்களை பற்றியோ, ஒரு பொருளை பற்றியோ, பல பொருள்களை பற்றியோ பேசுவது. ஆனால் எதை பற்றி பேசாமல் இருக்கிறது? தன்னை பற்றியோ, தன்னை சார்ந்தவர்களை பற்றியோ, எதிரே இருப்பவரை பற்றியோ, எதிரே இருப்பவர்களை பற்றியோ பேசாமல், தன்மையும் இல்லாமல் முன்னிலையும் இல்லாமல் படர்க்கையாக இருக்கிற செய்திகளை பற்றி பேசுவது படர்க்கை. இப்போ பாருங்களேன், நான் பேசிகிட்டு இருந்தால் என்னை பற்றி பேசுகிறேன்னு அர்த்தம். நாங்கள்னால் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். நீனா எதுக்கு இருக்கிறவரை நேரடியாக அவர்கிட்ட பேசுகிறேன்னு அர்த்தம். நீங்கள்னாலும் அப்படி தான் அர்த்தம். இப்போது தன்மையில் இருக்கிற ஒருத்தர், நான்கிற ஒருத்தர், நீங்கிற முன்னாடி இருக்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு, அல்லது நீங்கள்ங்கிற பல பேரை வச்சுக்கிட்டு, அவன் பள்ளிக்கூடம் அன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொல்கிறார், அவன் வயிற்று வலியினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த இடத்துல யார் இல்லை? அவன் என்கிற அந்த மூன்றாவது நபர் இல்லை.
அவன் என்பது படற்கை. தன்மையும் இல்லை, முன்னிலையும் இல்லை, யாரோ ஒருத்தர், அவரை பற்றி பேசுகிறோம். அந்த மாலா பரிசு பெற்றாளா? அந்த மாலா சரியாக ஓடவில்லை, பரிசு பெறவில்லை. மாலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவள் அவள் படற்கை. அந்த பூனை மிக அழகாக இருந்ததே, அது இப்போது எப்படி இருக்கிறது? அந்த பூனைக்கு வயதாகிவிட்டது, அவர் அதை விற்றுவிட்டார். இப்போ எதை பற்றி பேசுகிறோம்? இங்கே இல்லாத ஒரு பூனையை பற்றி பேசுகிறோம், படற்கை. அவன் அவள், பூனை என்பது அது, அவன் அவள் அது. அந்த வணிகர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்தார்களே, எதற்காக பேசுகிறோம் நம்ம? அந்த வணிகர்கள் ஏதோ கூடுதல் வரி செலுத்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்களாம். அந்த வணிகர்கள் அந்த வரி செலுத்துவதை எதிர்த்து பேரணியாக சென்றார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்ங்கிறாங்க. வணிகர்கள் யாரு? அவர்கள், இங்கே இல்லாதவங்க, அவர்கள் படற்கை. உங்களுக்கு நேற்று வேளாங்கண்ணியில் வைத்திருந்த அந்த பூத்தொட்டிகள் பிடித்திருந்ததா? அவைகள் எனக்கு பிடித்திருந்தன. காரணம், வண்ணமயமாய் இருந்தன, பசுமையாய் இருந்தன. பூந்தொட்டிகள் அவைகள் படற்கை. அவன் அவள் அது அவர்கள் அவைகள், இது படற்கை. அவன் அவள் அது அவர்கள் அவைகள், இது வந்து படற்கைன்னு பேர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இடம் 3 வகைப்படும். தன்மை, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது தன்மை. நான் என்பது தன்மை ஒருமை, நாங்கள் என்பது தன்மை பன்மை. எனக்கு எதிரே இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களை முன்னிலை என்று கூறுவோம். நீ, நீங்கள். நீ என்பது முன்னிலை ஒருமை, நீங்கள் என்பது முன்னிலை பன்மை. அவன் அவள் அது அவர்கள் அவைகள் என்பவை படற்கை. அவன் படற்கை ஒருமை, அவள் படற்கை ஒருமை, அது படற்கை ஒருமை, அவர்கள் படற்கை பன்மை, அவைகள் படற்கை, அவைகள் படற்கை பன்மை. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும், நான் நாங்கள்ங்கிறது உயர்ந்த நிலையில் வரும், நீ நீங்கள்ங்கிறது உயர்ந்த நிலையில் வரும். அவன் அவள் ரெண்டும், அவன் அவள் ரெண்டும் படற்கையில் உயர்ந்த நிலை வரும். அதுங்கிறது படற்கையில் 1, ஆனால் அதுன்னு வருது, அப்போ என்ன திணை? அகிரணியில் வரும். அவர்கள் படற்கையில் உயர்ந்த நிலை வரும், அவைகள் படற்கையில் அகிரணியில் வரும். அவர்கள் படற்கையில் உயர்திணை, அவைகள் படற்கையில் அகிரணை என்பது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பாலையும் அப்படியே சொல்லலாம். அவன் ஆண்பால், அவள் பெண்பால், அது ஒன்றன்பால், அவர்கள் பலர்பால், அவைகள் பலவின்பால். இப்போ இந்த தெளிவு இருந்தால் தான் நம்ம வந்து வினாக்கள் வந்து நல்லா அணுக முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து காலம் 3 வகைப்படும். என்னென்ன காலம்? இறந்த காலம், அடுத்தது நிகழ்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், அப்புறமா எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதுதான் காலம் 3. இறந்த காலம்னா என்ன? முடிஞ்சு போன காலம். நேற்று இறந்த காலம், நேற்று நான் வந்தேன், இறந்த காலம். இப்போது நான் ஆசிரியராய் இருக்கிறேன், நிகழ்காலம். என் மாமா வந்திருக்கிறார், இப்போ இருக்கார், நிகழ்காலம். நாளை என் மாமா வருவார், எதிர்காலம். நான் அடுத்த ஆண்டு கல்லூரியில் சேரப்போகிறேன், எதிர்காலம். இப்போது நான் வகுப்பறைக்கு சென்று கொண்டிருக்கிறேன், நிகழ்காலம். போன மாதம் நான் சென்னைக்கு சென்றேன், இறந்த காலம். காலம் 3 வகைப்படும். முடிஞ்சு போனது இறந்த காலம், நடந்து கொண்டிருப்பது நிகழ்காலம், இனிமே தான் நடக்கப் போகுது அப்படின்னா எதிர்காலம். திணை, பால், எண், இடம், காலம். நிறைவாக மரபு. மரபுனா என்ன? முன்னோர் எச்சொல்லை அல்லது எப்பொருளை எந்த சொல்லால் சொன்னார்களோ அந்த பொருளை அதே சொல்லாலேயே சொல்லுவது மரபு அப்படின்னு பேர். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ குயில் கூவும் அப்படிங்கிறாங்க, குயில் அகவும் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டால்
ஏன் குயிலும் சத்தம் எழுப்புது, மயிலும் சத்தம் எழுப்புது, ஒலி எழுப்புது. குயில் கூவும் அப்படின்னு சொல்கிறாங்க, மயில் அகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் குயில் அகவும்னு சொன்னானே சார் அப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து குயில் கூவுன்னு தான் சொன்னார், எங்கள் அப்பாவும் குயில் கூவுன்னு தான் சொன்னாங்க, இப்போ நானும் குயில் கூவுன்னு தான் சொல்லணும். எங்கள் ஆசிரியர் குயில் கூவுன்னு தான் சொன்னாங்க, மயில் தான் அகவும்னு சொன்னாங்க. என்ன காரணம்? என் முன்னோர் எந்த பொருளை எந்த சொன்னால் சொன்னார்களோ அந்த சொல்லாலேயே பயன்படுத்து. இன்னும் எளிமையாக புரியணும்னா பார்க்கலாம். 4 கால் இருக்குது மாட்டுக்கு, ஆட்டுக்கும் 4 கால் தான் இருக்குது, கழுதைக்கும் 4 கால் தான் இருக்குது, குதிரைக்கும் 4 கால் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்த உடனே இது குதிரைன்னு சொல்கிறோம். இல்லை இதுக்கு 4 கால் தான் இருக்குது, இதை நான் கழுதைன்னு சொல்லலாமே அப்படின்னா ஏன் சொல்கிறது இல்லை? அதுக்கும் காது இருக்குது, கால்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு கழுதையும் குதிரையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கழுதையை குதிரைன்னு நம்ம சொல்கிறதில்ல, குதிரையை கழுதைன்னு நம்ம சொல்கிறதில்ல. என்ன காரணம்? முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் அழைத்தார்களோ அப்பொருளை அச்சொல்லாலேயே அழைப்பது மரபு. இதான் மரபு. அப்படின்னா என்ன, காலம் காலமாக கடைபிடித்து வருகிற சொற்களுக்கான பேர், செயல்பாடுகளுக்கான பெயர்களை மரபு என்று குறிப்பிடுகிறோம். அப்போ திணை என்பது 2 வகைப்படும்: உயர்திணை, அகிரிணை. மனிதர்கள் உயர்திணை, மனிதர் அல்லாதவர்கள் அகிரிணை. பால் என்பது 5 வகைப்படும்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அதுக்கடுத்தது எண் என்பது 2 வகைப்படும்: ஒருமை, பன்மை. ஒருமை என்பது ஒரு பொருளோட சிங்குலர் வடிவம். மாடு என்பது ஒருமை, மாடுகள் என்பது பன்மை. இடம் 3 வகைப்படும்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது தன்மை, முன்னால் நின்றிருப்பவர்களை பற்றி குறிப்பிடுவது முன்னிலை, 3வது நபர்களை பற்றியோ பொருள்களை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ பொருளை பற்றியோ குறிப்பிடுவது படர்க்கை. காலம் வந்து 3: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நிறைவாக மரபு: எச்சொல்லை முன்னோர் எப்பொருளில் அழைத்தார்களோ, எப்பொருளை எச்சொல்லில் முன்னோர்கள் அழைத்தார்களோ அப்பொருளை அச்சொல்லாலேயே அழைப்பது தான் மரபு. அன்பிற்குரியவர்களே, இந்த வகுப்பில் நாம் தமிழின் அடிப்படையான சில செய்திகளை தெரிந்திருக்கிறோம். பின்வரும் வகுப்புகளுக்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். நன்றி, வணக்கம்.